வணக்கம். இந்த காணொளியில் சோழப் பேரரசர் ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சைக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் ராஜராஜேஸ்வரம் பெருவுடையார் கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று பல்வேறு பெயர்களால் போற்றப்படும் தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமைந்துள்ள ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் 4 திவ்ய தேசங்களையும் தேவாரா பாடல் பெற்ற 2 சிவாலயங்களையும் தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஆன்மீக சுற்றுலா வருபவர்கள் நேரம் இருந்தால் இந்த ஆலயங்களுக்கும் சென்று தரிசனம் காணுங்கள். திருச்சியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவிலை அதிகாலையில் தரிசனம் செய்து அங்கிருந்து சுமார் 8:30 மணியளவில் வாடகைக்காரை அமர்த்தி கொண்டோ அல்லது உங்கள் சொந்த வாகனத்திலோ பயணப்பட்டால் மதியத்திற்குள் இந்த 6 ஆலயங்களையும் நீங்கள் தரிசனம் காண முடியும். தஞ்சை பெரிய கோவிலை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் அமைந்துள்ள பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் வீர நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். குடமுழுக்கு நடைபெற்று புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில். திருக்கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனம் நாம் காணலாம். கொடிமரத்தை அடுத்து முக மண்டபத்தில் கருடாழ்வார் சன்னதியும் கருவறையில் மிகப்பெரிய திருமேனியாக வீரநரசிம்ம பெருமாளும் சேவை சாதிக்கின்றனர். நாராயணவோ 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 நாராயணவோ. மேலும் கோவிலின் திருச்சுற்றில் தஞ்சை நாயகி தாயார் சன்னதியும் ஆண்டாள் சன்னதியும் மற்றும் திருமங்கையாழ்வார் சன்னதியும் காணப்படுகிறது. நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே. வீரநரசிம்ம பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமைந்துள்ள திவ்ய தேசமான மணிக்குன்ற பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். திருக்கோவிலுக்குள் சென்றால் பலிபீடம், கொடிமரம் மற்றும் கருடாழ்வார் சன்னதி காணப்படுகிறது. கருடாழ்வாரை வணங்கி மேலும் சென்றால் முகமண்டபத்தின் இடதுபுறத்தில் அம்புஜவல்லி தாயார் சன்னதி காணப்படுகிறது. இத்தலத்தின் கருவறையில் பெருமாள் வீற்றிருந்த கோலத்தில் மணிக்குன்ற பெருமாளாக சேவை சாதிக்கின்றார். நாராயணவோ நாராயணவோ நாராயணவோ
மணிக்குன்ற பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நீலமேக பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். நாம் ஏற்கனவே தரிசனம் கண்ட வீரநரசிம்ம பெருமாள் ஆலயம், மணிக்குன்ற பெருமாள் ஆலயம் மற்றும் இத்தலமான நீலமேக பெருமாள் ஆலயம் ஆகிய 3 ஆலயங்களையும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். குடமுழுக்கு நடைபெற்று புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில். இத்தலத்தின் கருவறையில் மிகப்பெரிய திருமேனியாக வீற்றிருந்த கோலத்தில் நீலமேக பெருமாளாக பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றார். நாராயண 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 நீலமேக பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருக்கண்டியூர் ஹரசாப விமோசன பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலத்தில் பெருமாள் நின்ற கோலத்திலும் தாயார் கமலவல்லி நாச்சியார் என்னும் திருநாமத்துடனும் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றனர். நாராயண பிரம்மனின் சரத்தை கொய்த சிவனாகிய ஹரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை பெருமாள் போக்கியதால் இத்தலத்து பெருமாளுக்கு ஹரசாப விமோசன பெருமாள் என்னும் திருநாமம் வந்ததாக சொல்லப்படுகிறது. நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே. ஹரசாப விமோச்சன பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 150 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற திருக்கண்டியூர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். இத்தலத்தில் அம்மன் மங்களாம்பிகை என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. இத்தலத்தில் பிரம்மதேவன் மற்றும் சரஸ்வதி தேவி அருள்பாலிக்கும் தனி சன்னதியும் காணப்படுகிறது. திருக்கண்டியூர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அப்பர் பெருமான் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். காசிக்கு சமமாக போற்றப்படும் 6 சிவாலயங்களில்
இத்தலமும் ஒன்று. அப்பர் பெருமான் என்றழைக்கப்பட்ட திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் கைலை காட்சியை காட்டியருளிய தலம் இது. இத்தலத்தின் திருச்சுற்றில் தென்கைலாயம் மற்றும் வடகைலாயம் என்று அழைக்கப்படும் 2 சன்னதிகள் காணப்படுகிறது. இதில் தென்கைலாய சன்னதியில் அப்பர் பெருமானின் திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை என்று அப்பர் பெருமானுக்கு ஈசன் கைலை காட்சியை காட்டியருளிய வைபவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஈசன் சன்னதியை சுற்றி அமைந்துள்ள திருச்சுற்றில் பல்வேறு சிவலிங்க திருமேனிகளும் வில்லேந்திய நிலையில் முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் சன்னதியும் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்மன் சன்னதியும் காணப்படுகிறது. மிகப்பெரிய ஆலயமான இத்திருக்கோவிலில் அம்மன் அறமலர்த்த நாயகி எனும் திருப்பெயரில் தனி கோவில் போன்றே அமைந்துள்ள சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். மேலும் இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கும் மிகப்பெரிய சன்னதி காணப்படுகிறது. கந்தசஷ்டி விழாவினை முன்னிட்டு இங்கு முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதுவரை தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமைந்துள்ள 4 திவ்ய தேசங்களையும் 2 தேவார திருத்தலங்களையும் தரிசனம் கண்டோம். நீங்கள் தஞ்சாவூரை அடைந்து அதிகாலையில் தஞ்சை பெரிய கோவில் உட்பட இந்த அனைத்து திருத்தலங்களையும் தரிசனம் கண்டு மதியத்திற்கு பிறகு கும்பகோணம் அல்லது திருச்சிக்கு சென்று அங்குள்ள ஆலயங்களையும் தரிசனம் காணலாம். உங்களின் திருத்தல பயணத்தை திட்டமிடுவதற்கு இக்காணொளி நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.